2வது இன்னைக்கு ம். நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க ம். வந்து இந்த நம்ப சாப்பிடக்கூடிய பொருட்கள வந்து முதல்ல வந்து நாம என்ன பண்றோம், அடிப்படையில வந்து தண்ணீர் எடுத்துக்கிறோம். ம். அடுத்தது வந்து காய்கறிகள், பழங்கள் நாம வந்து அ ம ம இயற்கை உணவுன்னு சொல்லிட்டு எத எதையோ நம்ம வந்து சீக்வென்ஸ் அதாவது அந்த வரிசை கிரமம் தெரியாத ம். எதையோ கண்டதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்டுட்டோம். இயற்கை வைத்தியர்கள் வந்து அவைங்களும் அப்படிதான் சொல்றாங்க. அந்த சீக்வென்ஸ் தெரியாம. ம். ம். பிரபஞ்சத்தினுடைய சீக்வென்ஸ் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ம். முதலில் தண்ணி, அதுக்கு அடுத்தது அந்த தண்ணியை பயன்படுத்தி தாவரம் மலருது. ம். தாவரம் மலரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலில் தோன்றுவது இலை. ஆமா. இலைகள் தான் தோன்றுது. ஆமா. இலை தோன்றுது. அந்த இலைச்சாறு 2 தண்ணீய முடிச்சது, அதுக்கடுத்து இலைச்சாறு சாப்பிடணும். ம். ம். இலைச்சாறு முடிஞ்சதுக்கு பிறகு, ம். பூக்கள் ஏதாவது அது இலை வந்தவுடனே, வளர்ந்தவுடனே இப்ப ஒரு செடியா மாறும்போது, முதலில் பூக்கிறது பூ இல்லீங்களா? ம். 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 அந்த பூ வந்து வாய்ப்பு இருந்துச்சுனாக்கா, நம்ம இந்த முருங்கைப்பூ, அது இது வாழைப்பூ இந்த மாரி ஏதாவது என்னுடைய ஏதாவது கருத்து ஆம். ஆ. ஆ ஆ. அந்த ம். மாரி பூ. அதுக்கு அடுத்தது தான் காய். ஆ. அருமை. புரியுதுங்களா? ஆ. அதுக்கு அடுத்தது காய். அந்த காய்க்கு அடுத்தது தான் பழம். ஆமா. இல்லைங்களா? ஸோ இந்த ஆமா. சீக்வென்ஸ் வந்து எனக்கு உண்மையிலேயே ஆ. இன்னைக்கு காலையில இந்த பிரபஞ்சத்தில நாம வந்து ஒவ்வொரு ஜீவராசியும் ஆ சாப்பிடக்கூடிய உணவினுடைய அந்த சீக்வென்ஸ் வரிசை கிரமம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னைக்கு காலையில புரிஞ்ச ஒரு விஷயம். அது ஒரு ம். நல்ல ஒரு விஷயம். ம். முதலில் வந்து நான் கூட என்ன நெனப்பேன், எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, பழங்கள் தான் சாப்பிட சொல்றாங்க. ம். இவரு திடீர்னு ஐயா என்ன இது இது காய்கறி, கீரைகள சாப்பிட சொல்றாரு. ம். பழங்கள் தான் முக்கியம்னு சொல்லி நானு நேத்திக்கு நைட்டு வரைக்குமே என்னுடைய கான்செப்ட் அதுதான். ம். இன்னைக்கு காலையில ம். நாம சொன்ன அந்த விஷயம், இந்த ம். வரிசை கிரமம் வந்து உண்மையிலேயே வந்து இயற்கையால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவராசிக்கும் இயற்கையால் படைக்கப்பட்ட ஒரு வரிசை கிரமமான உணவு முறை இது. ஆமா. வரிசை, வரிசை. ஆ. ஆ. ம். எனக்கு ரொம்ப இன்னைக்கு காலையில என்ன நான் புரிஞ்சுகிட்ட முதல் வந்து விஷயம் வந்து இதுதான். ஸோ இது ம். வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி காலையிலயே நான் நெனச்சேன் நானு. ம். 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 அப்புறம் இப்ப தான் சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அவ்வளோதான். இந்த அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சு போச்சு. இத யாரும் பேச மாட்டாங்க. இது தெரிஞ்சா தானே பேசுவாங்க. ம். ஆ அதான். அப்ப அப்ப நாம எங்க போறோம்னா, இப்ப விண்வெளியில போய் இப்ப விண்வெளியில என்ன பண்றாங்க? இவங்க என்ன ஆராய்ச்சி பண்றாங்கன்னா, அங்க விதை முளைக்குதான்னு பார்த்துட்டாங்க. விதை முளைச்சு செலுத்தி வளரும்னு கண்டுபிடிச்சுட்டானுங்க. ஆ. செலுத்து கீரையெல்லாம் முளைச்சிருச்சுன்னு கண்டுபிடிச்சுட்டாங்க. கீரை முளைச்சு அது ஆ. பட்டாணி செடி இப்ப கூட சமீபத்துல சந்திராயன் இந்த இஸ்ரோ விஞ்ஞானிகள் அங்க போய் ஆ. அந்த செயற்கைக்கோள்ல அந்த கருவியில வச்சு அங்க வளருதுன்னு கண்டுபிடிச்சு போட்டாங்களே. பட்டாணி செடிங்கிறது அது என்னமோ பட்டாணி செடிகள் தேர்வு செஞ்சிருக்காங்க. வெங்கடேஸ்வரன் ஒரு விஞ்ஞானியே தேர்ந்தெடுத்தார். வெங்கடேஸ்வரன் ஒரு விஞ்ஞானி தான். நல்ல முற்போக்கு சிந்தனையாளர். அவர் தான் தேர்ந்தெடுத்து அந்த பட்டாணி செடி அவர் உதவி செஞ்சு இந்த உதவி இந்த செடியை போடுங்கன்னு சொன்னங்காட்டி இஸ்ரோ ம். விஞ்ஞானிகள் சேட்டலைட்ல அதை செயற்கைக்குள்ள கொண்டு போனாங்க. அது போட்டு முளைச்சாச்சு. இது ரஷ்யாக்காரன் எப்பவோ பண்ணிட்டான். ரஷ்யாக்காரன் பண்ணிட்டான். அமெரிக்காக்காரன் பண்ணிட்டான். அவன் நாயவே கொண்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துட்டானுங்க. எதுங்க? விலங்குகளே வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டான் அவன். ஓ! ஆ, 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 ஆ. ம்ஹ்ம். அப்பா! ம். இது முதல்ல அந்த சியல் கோஸ்கி அப்படிங்கிற விஞ்ஞானி தான் இது வந்து போக முடியும்னு கண்டுபிடிச்சவர் அவர் தான். ரஷ்ய ஓ! விஞ்ஞானி சியல் ம், கோஸ்கி. ம், அந்த சியல் ம். கோஸ்கி தான் ஃபாதர் ஆஃப் த அஸ்ட்ரோனட்ஸ், ஃபாதர் ஆஃப் த காஸ்மோட்டிக், ஃபாதர் ஆஃப் த ஸ்பேஸ் டிராவல். அவர் தான் ஃபாதர். வெரி குட், வெரி உலகத்துக்கே குட். ஃபாதர் அவர் தான், ரஷ்யக்காரன் தான். ம், ம். அவர் பேர் சியல் கோஸ்கின்னு பேர். அவர் தான் முதல் விண்வெளிக்கு போகணும் அப்படின்னு சொன்னவரே அவர் தான். விண்வெளிக்கு போகணும்னு சொன்னோம். முதல் விண்வெளிக்கு போகணும்னு சொன்னா, ஆனா இங்க நம்ம தமிழ் புத்தகத்துல ஏராள இடத்துல விண்வெளியை பத்தி பேசுது. ம், ம். நம்ம விண்வெளி நோக்கி தான் போக வேணுங்கிறத சொல்லுது. ஏன்னா பூமி அழியக்கூடியதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் ஆமா. பூமி அழியக்கூடியது. இன்னைக்கு நாளைக்கு நாளாரிக்கு 6 கோடியா 10 கோடியா அழிய போறது நிச்சயம். அது வந்து அண்டங்கள் அழிஞ்சுதான் போகணும். அது சயின்ஸ். அறிவியல் இருந்து அண்டங்கள் அழிய வேணும். அந்த உருண்டையா இருக்கிறதெல்லாம் மோதிக்கணும். உருண்டையா இருக்கிறதெல்லாம் ஒனியன். இப்ப நீங்க இந்த இந்த மக்கள் தொகை பெருக்கத்துல இப்ப இது வந்து எப்படின்னா இந்த ஆரோக்கியம் கிடைச்சிறப்ப லாங்குவிட்டி அதிகமாகும். இப்ப என்ன மாதிரி ஆளுகளா இருந்தானா சுத்தத்திலே இருந்தோம்னா ம். எனக்கு 100 வயசை தாண்டி போயிட்டே இருப்பேன். 100 வயசை தாண்டி போயிட்டு இருக்கு. ம். அப்ப இந்த மாதிரி பெருகிட்டே போனா ஏற்கனவே எங்க மக்களுக்கு இடம் கிடையாது. ஆமா. இந்த மாதிரி உள் சுத்தம் பண்றவங்களுக்கு இடம் எங்க? இப்ப நம்ம இனப்பெருக்கம் பண்ண முடியும். சரி. ஓஹோ! எல்லாம் அப்படிங்கிறப்ப இனப்பெரு விண்வெளி தான். ஆமா. இங்க வேற இடம் எங்க இல்லன்னா போவீங்க? விண்வெளி தான். அங்க என்னன்னா அப்ப என்ன பண்ணோம்னா அங்க போய் இப்ப வாழ முடியாது. அங்க செயற்கையான காற்று எடுத்துட்டு போகணும். செயற்கையான நீர் ம், எடுத்துட்டு போகணும். செயற்கையான ம், ம். அழுத்தத்தை தாங்கக்கூடிய வீடு கட்டணும். இப்ப அந்த மாதிரி செயற்கையை தான் வீடு கட்டி தானே ஆராய்ச்சி கட்டிட்டு தானே சுனிதா வில்லியம்ஸ் அங்க இருக்கிறாங்க.
ஆமா ஆமா. ம். அதே தான் நாமளும் அங்க என்ன இனப்பெருக்கம் மட்டும் செய்யல. அவங்க என்ன பண்ணல? இனப்பெருக்கம் செய்யல. இனப்பெருக்கம் அழகா அழகா செய்யலாம். இனப்பெருக்கம் அழகா செய்யலாம். இது வரைக்கும் ம். யாரும் அந்த அது முயற்சி பண்ணல. இது வரைக்கும் எந்த விண்வெளி ஆராய்ச்சி அந்த இனப்பெருக்கம் பண்ணவே இல்ல. அவனுக்கு ம், சந்தேகம் ம், ம். வந்துருச்சு. இனப்பெருக்கம் பண்ண இப்ப இனப்பெருக்கம் பண்றதுதான் திட்டமே அடுத்தது. என்னது? அடுத்த திட்டம் இனப்பெருக்கம் தான். அப்ப அதுதான் இங்க தாவரத்தை கொண்டு போய் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. தாவரம் வளருதல் இவன் என்ன பண்றான்னா செயற்கை இவன் கண்டுபிடிச்ச செயற்கையான திசுவை அங்க ம், ம், ம். உங்க பின்னால பயங்கரமா சத்தம் கேக்குது ஐயா. ஐயா ஒரு கால் ஒண்ணு வருது. அட்டெண்ட் ம் பண்ணிட்டு லைன்ல வச்சுக்கீங்களா? ம் ம். அதை ஏன் நீ புரிஞ்சுக்கல? முதல் நிலையில் பெற்றோர்கள் சாகுறாங்களா இல்லையா? இரண்டாவது நிலையில் ம், பெற்றோர்கள் சாகுறாங்க. மூணாவது நிலையும் ம். பெற்றோர்கள் சாகுறாங்க. நாலாவது நிலையில் அந்த பெற்றோர்கள் சாகுறாங்க. ஐயா, ஐந்தாம் நிலையில் மட்டும் என் பெற்றோர்கள் யாரும் சாகுறது இல்ல. ஐந்தாம் நிலைங்கிறது என்ன பரிணாம வளர்ச்சியில? 5ஆம் நிலை நம்ம நம்ம அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். ஐந்தாம் நிலையில பாருங்க. படி ஒன்னா 31 பக்கம் எடுத்து படிங்க. எல்லாம் மனப்பாடமா இருக்கணும். கேட்டவங்களுக்கு பதில் சொல்லணும். அங்க இருக்குதா பாருங்க அந்த புக் எடுத்துட்டு. சூர்யா அந்த புக் எடுத்துட்டா. இந்த முதல் பாடத்தை நல்லா மனசுல ஏற்றிக்கணும். முதல் பாடம் அதான் ஏற்கனவே முதல் பாடத்தை நல்லா படிச்சுக்க. அது இருக்கிறதே ஒரு 7 வரி தான். 7 ஒரே பக்கம் தான். ஒரே பக்கத்துல பிரிச்சு போட்டாச்சு. முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை, 5ஆம் நிலை, 6ஆம் நிலை. இதெல்லாம் தெரியாம நீங்க மருத்துவத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா வெள்ளைக்காரங்க என்ன பக்கம் என்ன பக்கம் சொன்னீங்க? என்ன பக்கம் சொன்னீங்க? முதல் பக்கம் 31ஆம் பக்கம். உங்க உங்க பகுதியில பின்னாட வாகனம் எல்லாம் போயிட்டே இருக்கா? அதான் பெரிய. ஆமா ஆமா. ரோடு பக்கம் எங்க வீட்டுக்கு முன்னாடி ரோடு. பொழுதுனையும் போயே இருப்பானுங்க. அது மட்டும் இல்ல, உங்க வீட்டுல தனியான அமைதியான அறை இல்லையா? ஒரே அறையில தான் இருக்கீங்களா? ஒரு அறை அங்க வந்து உள்ளார போனோம்னாக்க ஃபேன் ஓடும். அவங்க இருப்பாங்க வீட்டுல. அதுல அதுதான் பார்த்தேன். உள்ளார போயிட்டுங்களா அப்போ? ஒரு அமைதியான இடம். ஏன்னா உங்களுக்கு சத்தம் வந்துகிட்டே இருக்கு. நீங்க எங்க பேசுறது எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் பேசுறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல ரெக்கார்டு வேற ஆயிட்டு இருக்குது. சரி நான் ரூமுக்குள்ளார போயிடுறேங்க. அங்க போனாங்க முடிஞ்சாலும் அதைத்தான் சொல்றேன். முடிஞ்சாலும் ஏன்னா இது வந்து உங்களுக்கு நமக்குமான இல்ல பிரச்சனையே கரெக்ட். இல்ல. அது உலகத்துக்கு போதும். அவன் என்னன்னு பாப்பாங்க. இன்னைக்கு என்ன யாரையும் காணும். பரவாயில்ல. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுல பாத்தீங்கன்னா இந்த இந்த வரிசைப்படி அவன் ஆராய்ச்சி பண்ணாதனால அவன் சாபக்கேடு அவனுக்கு. அப்படி ஒரு செகண்ட். உள்ளார இருட்டாரு. சொல்லுங்க. எத்தனாவது பக்கம் சொன்னீங்க? 31ஆம் பக்கத்துல பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா வரிசை கிரமம் இருக்கு. அந்த வரிசை கிரமம் இப்ப சொல்றீங்களே, இந்த பரிணாம அறிவியல்ல வரிசை கிரமம் சொல்றீங்களா? அந்த வரிசை கிரமத்துல எல்லாரும் சொல்லியிருப்பாங்க பரிணாம அறிவியல். அந்த பரிணாம அறிவியல்ல என்ன நடக்குது? முதல் நிலையில என்ன நடக்குது? ஒரு சொல் உயிரினங்களும் தாவரங்களும் தொடுதல் அதிக வேகம். என்ன அதிக வேகம்? அதாவது தொடுதல் அதனுடைய ஸ்பீடு, இனப்பெருக்கத்தினுடைய ஸ்பீடு. அது என்ன அர்த்தம்? அதுக்கு பேரு இனப்பெருக்கம் வேகம் பயங்கரமா. ஒரு செல் உயிரினங்கள் வந்து டக்கு டக்கு டக்குன்னு செல் பிரிதல் நடந்துகிட்டு அதனுடைய உயிரினத்தை வந்து அதிக வேகமா பெருகுதுன்னு அர்த்தம். அப்ப அங்க பெற்றோர்கள் என்ன ஆவாங்க? பெற்றோர்கள் என்ன ஆவாங்க? அவ்வளவு வேகத்துல பிறக்கிறப்ப பெற்றோர்கள் என்ன ஆவாங்க? இளநிலை செல் வளரும், குட்டி போடும். பெற்றோர்கள் என்ன ஆவாங்க? பெற்றோர் இறந்து தான் போகணும் இல்லையா? அதுதான் சொல்றேன். இதை ஏன் சொல்லி தர்றது இல்லைன்னு கேக்குறேன். ரெண்டாவது நிலையில பாத்தீங்கன்னா புழுக்கள் முதலியன. அப்புறம் தொடுதல் நகர்தல். அதை விட சற்று இப்பதான் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இனப்பெருக்க வேகம் குறையுது, அறிவு நிலை அதிகமாகுது.
அதிகமாகுது. அதுதான் அப்ப அதான். இனப்பெருக்க வேகம் குறையுதுனாவே ம். பெற்றோர்களுடைய இறப்பு செல் குறைந்து இனப்பெருக்க வேகம் குறையுது. இனப்பெருக்க வேகம் குறையுது. அப்ப கொஞ்சம் ம். லேசான வாழ்க்கை நீட்டிக்குது. லேசான வாழ்க்கை நீடிக்குது. நீட்டிக்குது. கொஞ்சம். உள்ளறிவு வருது. உள்ளே இருக்கிற அறிவு வருது. புலன்கள் அறிவு வளருகிறது. புலன் அறிவு வளருகிறது. ஆ. தொடுதல் தொடுதல்னா புரிஞ்சுக்கிறது. தொடு உணர்ச்சி டச் புரிஞ்சுக்கிறது. ஆ டச்சிங் சென்ஸு. 2வது வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட்டும் கிடைக்குதுங்கிறது 2வது ஸ்டேஜ்ல. நகர ஆரம்பிச்சிருது. நகர ஆரம்பிச்சு நகராது. விடுது. இந்த ஆமா. நகர ஆரம்பித்தல்னா தாவரம் வந்து நகர ஆரம்பித்து விட்டது என்று பொருள். ஆ. அது ஊரெல்லாம் சுத்துது. அது எது ஊரெல்லாம் சுத்துது. ம். ம். நகருகின்ற தன்மை. 3வது பார்த்தீங்கன்னா பல வகையான பூச்சிகளாக மாறுது. தாவரம் வந்து பல வகை பூச்சியா மாறுது. தாவரம் புழுவா மாறி அப்புறம் பூச்சியா மாறுது. பூச்சியா மாறுறப்ப அதுக்கு 3 அறிவு வந்துருது. ம். அதுக்கு தொடுகின்ற உள்ளறிவு, அப்புறம் அப்புறம் நகர்கின்ற உள்ளறிவு, அப்புறம் காணுகின்ற உள்ளறிவு. இது வந்தாச்சு. அப்ப ஆ. வந்து மேலும் இனப்பெருக்க வேகம் வேகமா குறையுது. இனப்பெருக்க மேலும் வேகம் மேலும் குறையுது. இனப்பெருக்க ஆ. வேகம் குறையுது. உள்ளறிவு பெறுகிறது. வாழுகின்ற தன்மை அதிகமாகுது. ம். 4வது. 4வது நிலையில பார்த்தீங்கன்னா, பலவிதமான ஊர்வன பாம்புகள். பலவிதமான ஊர்வன ஊர்வன பாம்புகள் முதலியன. ஆ. அது பார்த்தீங்கன்னா, தொடுகின்ற அறிவு இருக்கும். உள்ளறிவு, நகருகின்ற நகர் அறிவு இருக்கும். காணுதல்கின்ற அறிவு இருக்கும். அப்புறம் வந்து முகர் வாசனை அறிகின்ற வாசனை முகர்ந்து பார்த்தல். வாசனை ஆ. அறிகின்றதுன்னு பேரு. ஆ. இவ தப்பா புரிஞ்சுக்கிறானுங்க. ஒரு நுரையீரலுங்கிறாங்க. அது இல்லடா முண்டோங்கள நுகர்தல்னா வாசனை அறிதல்னு அர்த்தம். வாசனை அறிதல். கரெக்ட். இவன் வேற ஏதோ உடனே தெரியாதுங்க யாருக்குமே. இத இல்ல, இல்ல. வெங்கடேசன் எவ்வளவு கட்டுமையா அந்த குவாண்டம் பிசிக்ஸ் மாதிரி சிந்திச்சிருக்கிறார். குவாண்டம் கம்ப்யூட்டரை விட பயங்கரமா சிந்திச்சுதான் ஒழுங்கு பண்ணியிருக்காரு. ஆ. 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 மொத்த இந்த பக்கத்தையே மொத்த பக்கத்தையும் இது புரிஞ்சுட்டா மட்டும்தான் இந்த சாட் ஜிபில இதெல்லாம் ஏத்தணும். சாட் ஜிபில இந்த பக்கத்துல ஏத்தி இப்படித்தாண்ட எவல்யூஷன் டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லி சாட் ஜிபிக்கு புரிய வைக்கணும். இதுக்கு அந்த மிஷின் லேர்னிங் இப்ப மிஷின் லேர்னிங் நம்பித்தான் உலகம் இயங்குது. இது எல்லாமே மிஷின் லேர்னிங் தான். ஆ. ஆ. அதான். விண்வெளி ம். கரெக்ட் தான். மிஷின் லேர்னிங் தான். ஆ. அதுலதான் வந்தாகணும். இப்ப எல்லாமே மிஷின் லேர்னிங். இந்த கையில இருக்கிற கருவி எல்லாம் மிஷினுக்கு பயிற்சி கொடுத்து மெமரியில கொடுத்துட்றான். அது மாதிரி மனுஷன் மாதிரியே சிந்திக்க ஆரம்பிக்குது. மனுஷன் மாதிரியே வேலை செய்யுது. மனுஷன் மாதிரியே பண்ணுது. ம். பிரச்சனைக்கு தீர்வு காணுது. ஆனால் உயிர் கிடையாது. அதுக்கு உயிர் கிடையாது. ம். உயிர் கிடையாது, மனம் கிடையாது. உயிர் கிடையாது, மனம் கிடையாது. அவ்வளவுதான். ஆனா ம், பறவைகள் அப்புறம் 5 வந்து பறவைகள், மிருகங்கள், பாலூட்டிகள். பறவைகள் வருது, விலங்குகள் வருது, பாலூட்டி வருது. அதுக்கு வந்து ம். தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல், வாய் ருசி இப்படி வருது. வாய் டேஸ்ட். 5வது ஸ்டேஜ்ல தான் டேஸ்ட் வருது. இந்த வாய் ருசி வருது. அப்புறம் வாய். ஒரு தடவையில் பல குட்டிகள் ஒரு 4 குட்டி 5 குட்டி போடுது. இதுக்கே பல ஆ. கோடி ஆண்டு ஆயிடுச்சு. அதான், அதான். அப்போ இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 5ஆம் நிலை 4ஆம் நிலையில பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் இறந்து விடுவார்கள். ம். 5ஆம் நிலையில என்ன ஆகுது? 5ஆம் நிலையில என்னன்னு வருது? 5ஆம் நிலையில பறவைகள், மிருகங்கள், பாலூட்டிகள். அங்க 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 பெற்றோர்கள் நிலை என்ன அந்த இடத்துல? பெட்ரோல் நிலையம் அதாவது பெட்ரோல் நிலை வந்து பார்த்தீங்கன்னா, தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல், வாய் ருசி இருக்குது. அதே மாதிரி ஒரு தடவையில் பல குட்டிகளை ஈன்றல். இதுக்கு முன்னாட பல கோடி ஆண்டுக்கு முன்னாட அதுக்கு முன்னாடி வந்து குறைந்த வேகம் மட்டும்தான். அதுல வந்து தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல் இருந்தது. ம், அ அதுல வந்து குறைந்த வேகம் இருந்தது. அந்த இனப்பெருக்க வேகம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ம், இது வந்து இனப்பெருக்க வேகம் அந்த அத விட குறைந்திருந்தாலும், ஒரே தடவையில வந்து பல குட்டிகள போட்டுருது. ம். புரொடக்ஷன் அதிகமாயிடுது. 5ஆம் இப்ப நிலையில் அதுல 5ஆம் அ நிலையில் ஒரு தடவையில பல குட்டி போடுது. ஒரு 6 குட்டி 7 குட்டி போடுது. ஆமா. ஆனா ஆரம்ப காலத்துல எவ்வளவு இருந்து பல லட்சம் குட்டி போட்டீங்க. ஆ. ஆ- ஆரம்ப காலத்துல பல லட்சம் குட்டி போட்ட அதே உயிரினம் பல கோடி ஆமா. ஆண்டுக்கு அப்புறம் சில அ 4-5 குட்டியா மாறிடுது. 4-5 குட்டியாக மாறுது. ஆமாமா. என்ன ஆமா. வித்தியாசம் உணர்றீங்க?
அதாவது வந்து இனப்பெருக்கம் வந்து அதாவது அதிகமா இருந்தது குறையுது. பல பிளஸ் லட்சமா வந்து இருந்து சென்சஸ் அதிகமாகுது, அறிவு அதிகமாகுது. ஆமா. சரி. அதுல பெற்றோர்கள் செத்து போயிருவாங்க. இப்ப ஐந்தாம் நிலையில் என்ன நடக்குது? ஐந்தாம் நிலையில். 5ஆம் நிலையில இப்ப அது பெற்றோர்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் சாகுறது கிடையாது. அதுதான் இறப்பு ஏன் சாகல? அதான் கேள்வி. ஏன் சாகவில்லை? அதான் வந்து இயற்கை வந்து சாகா நிலைக்கு கொண்டு போறதுன்னு அர்த்தம் அதுக்கு பேரு. ஆ, சாகா நிலை கொண்டு போகும். கரெக்ட். நான் சொல்றேன். அது இயற்கையிலே இருக்குதே இல்லையா? ஆமா, கண்டிப்பா இருக்கு. இதை யாராவது விவரமா பேசியிருக்கீங்களா யோக முறையில? யோக முறையில இது எங்க இதனுடைய இந்த சீக்வன்ஸ் தெரிஞ்சாதான் மக்கள் வந்து அதெல்லாம் இந்தியாவுல யாராவது செய்வாங்க. பேசுறாங்களா? அமெரிக்கால யாராவது பேசுறாங்களா? உலகத்துல எங்கேயாவது பேசுறாங்களான்னு கேட்கறேன். இல்ல அப்புறம் எப்படி அது சரியான கல்வின்னு சொல்லுவீங்க? இந்தியாவில இந்தியாவில யோக முறை இந்தியாவில தானே கண்டுபிடிக்கப்பட்டது. ஏன் யோகத்தை ஆராய்ச்சி பண்ணல? ஆ? ஆராய்ச்சி பண்ண ஏன் பண்ணல? பரிணாமத்தை ஏன் ஆராய்ச்சி பண்ணல? நீ என்ன பெரிய தேவாரம் திருவாசகத்தை பாடிட்டே இருந்து சரியா போச்சா? ஆ? அது சரி. திருவாசகத்தை படிக்கிறவங்க பூரா ஆரோக்கியமா இருக்கிறீங்களா? திருவாசகம் உயர்ந்ததுங்க, அது வேற. திருவாசகம் படிக்கிற போது ஆரோக்கியமா இருக்கிறீங்களான்னு கேட்கறேன். ஆரோக்கியத்தை அவன் எங்க படிக்கிறவங்களுக்கு எங்க அதாவது ஆரோக்கியத்தை பத்தி நினைக்கிறது இல்லையே. நினைச்சாதான் ஆரோக்கியத்தினுடைய சமாச்சாரத்துக்கு போவாங்க. ம். அது பாட்டுக்கு அப்படியா? படிச்சுட்டே இருப்பாங்க. ம். அப்ப வந்து அப்ப இங்கதான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அப்ப உள்ளபடி பரிணாம அறிவியல், அதாவது உள்ளபடி பரிணாம அறிவியலை புரிந்தவர்களுடைய சாபக்கேடு தான் அத்தனையுமே சாபக்கேடு. அப்ப அவ்வளவுதான். இயற்கை சட்டங்கள், அதனாலதான் இயற்கை திருவள்ளுவர் சொல்லுவாரு, இயற்கையை படித்து நீ நட அப்படின்னு எழுதுறாரு திருவள்ளுவர். இயற்கையை படித்து நட அப்படின்னு எழுதுறாரு திருவள்ளுவர். ம். இயற்கையை வந்து படித்து நட. நீ இயற்கையை படிக்காம நீ பாடத்தை படிச்சுட்டு போயிருவ. செயற்கை ம். பாடத்தை நம்பாத. அப்ப இப்ப நாமவாது இயற்கை பாடத்தை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வழி பண்றோம், செயற்கை பாடத்தை அறியறதுக்கு முயற்சி பண்றோம். ஆனா வடநாட்டுல ம். இயற்கை பாடம் கிடையாது, செயற்கை பாடம் கிடையாது. காட்டு மிராண்டிகளை விட மோசமா தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ம். இங்கேயாவது பரவாயில்ல. இங்க இங்க இயற்கை படிக்கிறதுல செயற்கை படிச்சுட்டு இருக்கிறாங்க, இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. படிச்சிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் படிச்சுட்டு வீணா போயிட்டு இருக்காங்க. அங்க போய் எவனோ நாட்டுல அமெரிக்காவிலயோ ஆஸ்திரேலியாவிலயோ எங்கேயோ போய் அவங்ககிட்ட போய் அடிமை வேலை செஞ்சுட்டு இருக்க வேண்டியது. அந்த காசுக்காக தான் நாங்க போறீங்க, வேற என்னத்துக்காக? காசுதான். வேற என்ன? வெறும் காகித பணம் அங்க அங்க உட்காந்து அமெரிக்காவில் உட்காந்துட்டு அப்புறம் அங்க ஆரோக்கியம் கெட்டு போச்சு. அப்ப சரி, அவளை போறவங்க அப்புறம் ஆரோக்கியம் கெட்டு போனா எங்க போவீங்க? அங்கதான் போறீங்க, செத்துப்பு தானே போறீங்க. அவனும் ஆரோக்கியத்தை தீர்க்க முடியாது. என்ன போச்சா? விஷயம் தெரிஞ்சாதான் ஆரோக்கியத்தை வந்து கொண்டு வர முடியும். விஷயம் தெரியாம அது இது ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதுங்கிற அப்ப மாதிரி பாடத்தை அப்ப அதுதான் சொல்றான். உலகத்துக்கு எடுப்பது ஆங்கிலம், இந்தியாவுக்கு எடுப்பது இந்தி, அவ்வளவுதான். இந்தியா வந்து இந்தி பேசுற இந்தின்னு வந்துச்சுன்னா அது இந்தியாவே அழிச்சு போடும். ஆங்கிலம் வந்து எல்லா தாய்மொழியும் அழிச்சிடும். புரியுதுங்களா? அதாவது ஆமா. ஆங்கிலம் அனைத்து தாய்மொழியும் அழிக்கும், இந்தியாவுக்கு அத்தனை தாய்மொழியும் அழிக்கும். இப்பதான் சிக்கல்ல வரும்போது எல்லாரும் மாட்ட போறானுங்க பாருங்க. சரி, எவனாச்சும் ஒருத்தனாவது நான் அமெரிக்கால போய் வேலை செய்யறேன், நான் ஆஸ்திரேலியாவில் வேலை செய்யறேன், எனக்கு ஆரோக்கியத்திற்காக இந்த செய்யறேன், எவனா சொல்லுங்களேன் பார்க்கலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செலவு இங்க அடிப்படை. அது எங்க போனா இதுதான் தாரக மந்திரம். ம். இந்த தாரக மந்திரம் என்னன்னு யாருக்காவது தெரியுமான்னு கேக்குறேன். சும்மா அது அந்த மார்க்குக்கோசரம் அது வார்த்தையில எழுதிவிட்டு மார்க் வாங்கிட்டு போறத சரி. அதனுடைய தாற்பயம் அதனுடைய உள்ளர்த்தத்தை யாரு வந்து ஆராய்ச்சி பண்றாங்க? பண்ணவே நோயற்ற இல்லையே. வாழ்வே ஏன் அமெரிக்காரனும் பண்ணல, இங்கிலாந்துக்காரனும் பண்ணல, இந்தியாக்காரனும் பண்ணல, தமிழ்நாட்டுக்காரனும் பண்ணலையே. பண்ணல. இங்கதானே வெங்கடேசன் தானே பண்றாரு முதல்ல. அவர் உணர்ந்து செஞ்சிருக்காரு. அதனாலதான் அதனாலதான் நான் வந்து என்ன பண்றேன், இது எப்படி பலிவாக்குறது, எப்படி நல்ல வேலை ஊடகங்கள் இருக்குங்காட்டி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இல்லாட்டி இதுக்கு செலவு பண்ணி படிக்கிறது என்ன ஆகுறது? சரி. ஆரோக்கியங்கிறது 10 பைசா செலவில்லாம வருதுன்னு அர்த்தம். ம். ஆரோக்கியத்துக்கு 10 பைசா செலவில்லை. நீ வாத்தியாருக்கு கேட்கற ஃபீஸை கேட்டு இது சொல்லி தர்றதுக்கு வாத்தியாருக்கு ஃபீஸை கொடு, அவ்வளவுதான். ஆரோக்கியங்கிறது இலவசமா தான் இருக்குது. ஆரோக்கியங்கிறது இலவசமா தான் இருக்குது. கொடுங்களாம் பார்க்கலாம். ஆரோக்கியத்தை இலவசமா கொடுங்களாம் பார்க்கலாம். எங்கேயாவது ஆரோக்கியம் இலவசமா எங்கேயாவது உலகத்தில் விற்கிறாங்களா? விற்க முடியுமான்னு கேட்கிறேன். அப்படி ஆரோக்கியம் இலவசம் விற்கிற மாதிரி எந்த மாதிரி உலகத்துல கண்டுபிடிக்கவே இல்லையே. இங்கதான் ம். சுத்தத்துல தான் வருது, வெறும் ஒன்றும் சுத்தம் தான் வருது. சுத்தம் ம். செய்தால் அது ஆரோக்கியமாக மாறி விடுகிறது உடம்பு. ஆமா. அப்ப அசுத்தம் செய்வது யாரு? அந்த பிறவி நிலையான மனம் தான் அந்த வேலை பண்ணுது. ஏன் வந்து முதல்வருக்கு நோய் வருதுன்னா அவன் அசுத்தம் பண்றான்னு அர்த்தம். ம். ம்.
அவன் விரும்புகின்ற உணவை சாப்பிடுகிறான். விரும்புகிற உணவை தான் சாப்பிடுறான். ஆரோக்கிய உணவு கிடையாது. உலகத்துல ஆரோக்கியமான உணவு ஒண்ணுமே கிடையாது. என்னது? ஒண்ணுமே கிடையாது ஆரோக்கியமானது. பாஸ்பரஸ், பொட்டாசியம் எல்லாம் ஆரோக்கியமான உணவு இயற்கையில படைக்கப்படவே இல்லை. ஏன்னா இவனுக்கு சாகடிக்கிறதுக்கு தான் அது இயற்கை உண்டாக்கி இருக்குது. நீ மேல்நிலைக்கு போறவன் எது பிரச்சனையோ அதை நிறுத்தணும். என்னது? அது எது பிரச்சனையா இருக்கிறத நிறுத்திட்டு போயிடணும். பிரச்சனை இருக்கிறது பசி தானே. பிரச்சனை இருக்கிற பசி நிறுத்துறான்னு சொல்றாரு திருவள்ளுவர். சொன்னது எவனும் புரிஞ்சுக்கலையே. பசிதாண்ட பிரச்சனை. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்புன்னு சொன்னது ஏன் இந்த இந்தியர்கள் புரிஞ்சுக்கல, ஏன் வெளிநாட்டுக்காரன் புரிஞ்சுக்கல, தமிழ்நாட்டுக்காரன் ஏன் புரிஞ்சுக்கலன்னு கேட்கறேன். புரிஞ்சுக்கல. நோய் நாடு பசிதாயா நோயின்னு எவனா சொல்றானா? அது ஏன்னா நிறுத்தல? அது நிறுத்தி இட்லி போட்டுட்டு இருக்க நீ. இட்லி போட்டா சக்கரை நோயே வரும். ஜெயலலிதாக்கு இட்லி தின்னு தின்னு சக்கரை நோய் உனக்கு வந்துச்சு. இட்லி தின்னு 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 உனக்கு சக்கரை நோய் வந்து கால் அழுக்கி செத்து போனேன். போகும்போது 7,5 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு வேற போயிட்டேன். 7,5 கோடி ரூபாய் 7,5 கோடி ரூபாய் 7,5 கோடி ரூபாய் செலவு. அந்த பொம்பளை சாகிறதுக்கு 75 நாள் இருந்தது. 7,5 கோடி காலி. 7,5 கோடி ஃபீஸ். உலகத்திலேயே வைத்தியத்துக்கு அதிக செலவு பண்ண ஒரே பொம்பளை ஜெயலலிதா தான். 7,5 கோடி மானம் மரியாதை நமக்கு போச்சு. அப்படி தப்பிச்சு வந்தா தான் பரவாயில்ல. நாசம் பண்ணி போட்டானுங்க. இதுக்கு 75 டாக்டர் சுத்தி நின்று வைத்தியம் பாக்குறானுங்க. எத்தனை டாக்டருக்கு? 75 டாக்டர். அங்க அத்தனை பேரும் அங்க இல்லையே. இல்ல அவங்க ஒருத்தருமே இல்லையே. அங்க அத்தனை பேரு ரூம காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே. 80 நாள் அது ஒரே ஆளுக்கு. 80 நாள் ஒரு நாள் எத்தனையோ நாள். அப்போலோ மருத்துவமனைய அல்லோலகல்ல போட்டு சேர்க்கறாங்க. என்னது? அவனுக்கு படாத பாடுபட்டானுங்க. என்ன வாழ்க்கையில அவன் சம்பாரிச்ச பணம் இல்ல. அந்த 75 நாள் மனசு அவனை பூரா சித்திர. அந்த உரிமையாளருக்கு இப்படி ஒரு துன்பதி இந்த கிழமை எதுக்கடாது உள்ள வந்ததுன்னு அவன் நினைச்சிருப்பான். என்னது? அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் சொல்லும் மேல ஏன்டா இந்த பொம்பளைங்க வந்தா அப்படின்னு தான் நினைச்சிருப்பான். ஆமா. இது வந்து ஏன்னா நாட்டு மக்கள் அத்தனை பேரும் முட்டிக்கிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க, கூட்டம் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் சம்பாதிக்கிற காசை விட அவன் கேட்கிற வார்த்தைகள் வந்து ரொம்ப இரிட்டேஷனா இருந்துச்சு. என்னடா இது பொழப்பு மாட்டிக்கிச்சுன்னு நினைச்சான். மரணதான். அவன் அவ்வளவு நிம்மதி போச்சே. நீ என்னதான் 100 கோடியில பணம் வச்சுக்கிட்டு ஒருத்த கேவலமா திட்டும் போது அத்தனை போகுது இல்ல. எல்லாம் போயிடு. ஆமா, எல்லாம் போயிடுங்க. அதான் வள்ளுவர் சொல்லுவாரு, உயிர் நீ மயிர் நீப்பின் வாழா கவரிமார் அன்னார் உயிர் நீப்பின் மானம் வரின்னு. என்னதான் இருந்தா தான் என்னோட மானம் போச்சுன்னா அந்த மானம் மரியாதை எல்லாம் போயிடுச்சுன்னா காசாது பணமாகுது. மானம் தான் முக்கியம். அதனாலதான் அவனுக்கு தூண்டுது. அதனால வந்து பாவம் மாற்றிக்கிட்டாங்க. இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் நிலையில் பெற்றோர்கள் சாவதில்லை, அதே நேரத்தில் 6ஆம் நிலையில் பெற்றோர்கள் சாவதில்லை. சரிங்களா? அப்புறம் வந்து அதுல கொஞ்ச நாள் இருக்குது, அது இறக்குது. அது போயிட்டு கொஞ்ச நாள் இருக்குது, அது இறக்குது, அது விட்டுருங்க. அதே மாதிரி 6ஆம் நிலையில் மனிதன் வந்து கொஞ்ச நாள் இருக்கிறான், 100 ஆண்டு 120 ஆண்டு இருக்கிறான், இறந்துறான்னு வச்சுக்கோமே. அதற்கப்புறம் அவன் அந்த ஜீரண நீரை நிறுத்தி பழகின்ற பொழுதுதான் அவன் வந்து என்னவாகனா மரணம் இல்லாத நோய்க்கு போறான். இந்த ஜீரநீரை சுரந்தா வள்ளுவர் அழகா எழுதுவாரு. இந்த ஜீரநீரை சுரந்துட்டாவே மரணம் நிச்சயம் எழுதுவார். மிகினும் குறையனும் நோய் செய்யும் நூலோர். நூலோர்னா ஏற்கனவே சொல்லப்பட்டது. இவர் சொல்லல, ஏற்கனவே சொல்லி இருக்காங்க. எண்ணிய 3. அப்போ இது என்ன பண்ணிட்டார்? பரிமேல் நுகர் இந்த பரிமேல்கள் இந்த முண்டம் அறிவுகட்ட முண்டம் என்ன பண்ணிருக்கு, தன்னுடைய உணவு பழக்கத்தை தப்பா சொல்றதுக்காக ஓரளவுக்கு அந்த வயிற்றுல சுரக்கிற அந்த நீர் சுரக்கலாம்னு எழுதிட்டு போயிட்டார். என்னது? அறிவட்ட முண்டமே கண்ணுல வந்து ஊசியை குத்தலாங்கிற எழுதிட்டு போயிட்டான். இதுக்கு என்ன பண்றது? கண்ணில ஊசி குத்தலான்னு எழுதிட்டு போயிட்டான். ஓரளவுக்கு கண்ணில் ஊசியை குத்திக்கலாம், ஓரளவுக்கு கண்ணுல நெருக்குன்னு குத்திக்கலாம். பெருசா குத்திக்காத, சிறுசா குத்திக்கலாங்கிற. என்ன பெருசா குத்தினாத்த என்ன, சிறுசா குத்தினா கண்ணு ஓட்டையாகுமா ஆகாதா? 6 இன்ச்சு முள்ளு குத்துனா என்ன, 3 இன்ச்சு முள்ளு குத்துனா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். ஏன் ஓட்டை ஆயாதே ஏத்திரு. அப்படியே என்ன அர்த்தம்னா, அந்த ஜீரண நீர் சுரக்காமல் பார்த்துக்கிட்டா உனக்கு மருந்து வேண்டான்னு கீழே எழுதுறாரு. கீழே எழுதினாரு மருந்து அதாவது மிகனும் குறையனும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 சொன்ன திருவள்ளுவர் அதுக்கு வழி அப்படியே சொல்லிட்டாரு. அடுத்த குரலே சொல்லிட்டாரு, மருந்தென வேண்டாமம் யாக்கைக்கு அருந்துவது அற்றை அருந்தியது அற்றது போற்றி அப்படின்னு எழுதினாரு. அருந்துவதும் பின் அற்று போகுது என்ன, அதான் கேள்வி. மருந்தென வேண்டாம் யாக்கைக்குன்னு அது புரியுது. யாக்கைன்னா உடம்புக்கு மருந்துங்கிற உணவு தேவையில்லை. அந்த மருந்துங்கிற அருந்துற மாதிரிலே அது வாயில போறது எல்லாமே. அது இட்லியா இருந்தாலும் அது மருந்து தான், அது மாத்திரை மருந்தாலும் அது மருந்து தான். வாய்க்குள்ள போறது எல்லாமே மருந்து தான். வாய்க்குள்ள எல்லாமே அது மருந்து தான். இட்லி போட்டாலும் மருந்து தான், தோசை போட்டாலும் மருந்து தான், காப்பி குடிச்சாலும் மருந்து தான், இளநீர் குடிச்சாலும் மருந்து தான்.
மருந்துனா அதுதான், அது அது தேவையில்லைங்கிறாங்க. எது அருந்தியது அற்றதுங்கிறாரு. இந்த அருந்தது அற்ற போல இந்த ஆண்டாள் மாட்டிக்கிட்டான். யாரு? இந்த பரிமளகர முடல் மாட்டிக்கிட்டான். அவனுக்கு மொழிபெயர்ப்பு சரியா, ஆனா சிறந்த மேதை தான். ஆனா பண்ண வேண்டிய இடத்துல என்ன பண்ணிட்டான்? தப்பு பண்ணிட்டான். என்னது? தப்பு பண்ணிட்டான். பண்ண ஆ, வேண்டிய இடத்துல பண்ணிட்டான். ஒரு மாதிரி ஒரு 10 இடத்துல பண்ணிட்டான். நல்ல வேளை மூலத்தை யாரும் திருத்தவில்லை. அதனாலதான் வெங்கடேசனுக்கு கிடைச்சிருச்சு. மூலத்தை யாரும் திருத்த முடியல. நான் இப்ப யாரும் திருக்குறளை படிக்கிறது இல்லை. அதனால யாரும் திருத்துறது இல்லை. அதான் அதுல ஒருத்தன் நல்ல சிக்கலா மாட்டி எவனும் படிக்காட்டியும் பரவாயில்ல, கெடுக்காம விட்டானுங்க. திருமந்திரத்தை வந்து ஏதோ பண்ணி ஒரு 50 60 100 செயல் உள்ள இடைச்செயல்களை பண்ணியிருக்கானுங்க திருமந்திரத்துல. கண்டுபிடிக்க முடியாது. இது என்ன இயற்கை மொழியில கலந்தா கண்டுபிடிக்க முடியும். இதுல ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, தமிழ் இயற்கை மொழி, இதை கலந்துட்டா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா சமஸ்கிருத செயற்கை மொழி, எது எது கலந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். சமஸ்கிருதத்துல எது கிடைச்சாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இயற்கை மொழியில தமிழை கலந்துட்டா கண்டுபிடிக்க முடியாது. இயற்கை மொழி தமிழ்ல இன்னைக்கு உள்ள இடைச்சொல்களை பண்ணிட்டா கண்டுபிடிக்க முடியாது. யார் எழுதுனாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. யாரு இவன் கவிதையில சிறப்பா இருந்தா அது உள்ள ஏத்தி விட்டு போயிரு. கடைசியில் திருவள்ளுவர் தான் எழுதினாரா அப்படின்னு தெரியாது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, இந்த அருந்துவதுன்னா நீங்க வந்து எதுக்கு அருந்துதல்னா சாப்பிடுதல் ஒரு பொருள் இருக்குது. அருந்தல்னா குடித்தல் ஒரு பொருள் இருக்குது. அருந்துதல்னா குடித்தல், அருந்துதல்னா சாப்பிடுதல், பருகுதல், இப்படி வேணா சொல்லிட்டே இருக்கலாம். அவன் என்ன பண்ணிட்டானா அருந்துதல்னா சோறுன்னு அந்த முண்டம் போட்டு போயிட்டான். யாரு? இந்த பரிமளகர முண்டம். அவனுக்கு இருந்த அறிவு அவ்வளவுதான். பேரறிவாளன் தான். பேரறிவாளன்றது வேற, பண்ற இடத்துல தப்பு பண்ணிடுறது. என்னது பண்றது தப்பு. நீ பெரிய எலக்ட்ரிசியன் தான், பெரிய எலக்ட்ரிசியன் தான். அப்புறம் வேணும்னா கொண்டு என்ன பண்ணிருக்க, ஒரு எலக்ட்ரிசியன் 10,000 வோல்ட் வர இடத்துல கை வச்சு பார்த்துருக்க, போட்டு எரிஞ்சிச்சு ஒண்ணு, அவ்வளவுதான். அதோட அந்த சமுதாயமே அதுக்கப்புறம் அந்த பரிமளகர் எழுதிய உரையை அடிப்படை வைத்துக் கொண்டு அதுக்கு பின்னால் வந்த அத்தனை பேருமே அப்படியே எழுதிட்டாங்க. யாருமே ஆராய்ச்சி பண்ணாம பரிமளகர் சொல்ற மாதிரி எழுதிட்டு போயிட்டாங்க. பின்னாடி 2 பேர் வந்து பரிமளகர் அப்படி இப்படி அதெல்லாம் இல்ல. முதல்ல அடிப்படை மருந்திலே அவன் தப்பு பண்ணிட்டு போயிட்டான். மருந்திலே ஒளிப்பறை தப்பு. நல்ல வேலை அது உண்மையா இருந்து வள்ளுவர் இவரே நம்பர் வெங்கடேசன் வந்து வேர்ச்சொல்ல ஆராய்ச்சி பண்றாரு. வேர்ச்சொல்ல ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறார். இவரு ஒரு கட்டிட பொறியாளர் வந்து தமிழ் இலக்கணத்தை ஆராய்ச்சி பண்றாரு. சாதாரண விஷயம் அல்ல. ஒரு பிஎஸ்சி முடிச்சுக்கு தமிழ் துறைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் சித்தர் கொள்கை சிறுசிலிருந்து சித்தர் கொள்கை தமிழ் சித்தர் கொள்கையில ஆராய்ச்சி பண்ணணும் காட்டித்தான் தமிழை பிரிச்சு மேயறாரு. என்னென்ன கண்டுபிடிக்கிறாரு அவர். அப்ப இந்த மொழி எவ்வளவு ஒரு விஷயம் உள்ள மொழி. அதனாலதான் கடைசியில தமிழ் வளர்ச்சி பத்தி எழுதுவாரு. உலகத்துல ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை பேசி பழகிறது அவங்க அம்மாட்ட இருந்து தாய்மொழி படிச்சுக்குது. அதுக்கப்புறம் எழுத்து என்று வருகின்ற பொழுது குழந்தைக்கு, இந்த மனித குழந்தைக்கு தமிழ் மொழிதான் இனிமையானதை முடிச்சிட்டார். அவ்வளவுதான். மற்ற எந்த மொழி அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா எல்லா மொழிச்சுவையும் குறைய வேண்டும் அழகா எழுதியிருக்காரு. இவனுக்கு சண்டை போடுறானுங்க இல்லையா, அதுக்கு வெங்கடேசன் வந்து 25 வருஷம் முன்னாடி மொழிச்சுவை குறைய வேண்டும் எழுதியிருக்காரு. மொழிச்சுவை குறைய வேண்டும் யாருக்குமே தெரியாம எழுதியிருக்காரு. வெங்கடேசன் எழுதியிருக்காரு புத்தகத்துல. இப்ப சொல்றீங்க மொழிச்சுவை குறைய ஒண்ணும் குறைங்களா? மொழிச்சுவை கூட தமிழ் மொழி ஒன்னே போது. இதை கத்துக்கிட்டு இந்த 15 வயசுக்கு மேல எல்லா குழந்தைகளுக்கும் இந்த அடிப்படை பாடத்துல வைக்கணும். இது வச்சாங்கன்னா அந்த இன்னாரம் வந்து தமிழர்கள் பூரா விண்வெளியில் குடியிருந்துட்டு இருப்பான். விண்வெளியில் குடியிருந்து இனப்பெருக்கம் பண்ணிட்டு இருந்திருப்பான். இவனுக்கு அவ்வளவு பெரிய அறிவு இருக்கு. இவனுக்கு மெட்டல் ஆக்சைடை கண்டுபிடிச்சாச்சு, இரும்பை கண்டுபிடிச்சாச்சு, எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இந்த வெள்ளைக்காரன் வந்து இந்த மதிப்பெண் கல்லூரி கொண்டு வந்து இந்த குருகுல கல்வி வந்து தப்பா போதிச்சதன் காரணமாக, குருகுல கல்விங்கிறது செய்முறை கல்வி தான். அதுக்கு பேரு செய்முறை கல்வின்னு பேரு. 64 செய்முறை கல்வி இருந்ததுன்னா யோக மார்க்கத்துல 8 இருந்தது, அட்டமா சித்தி 8 இருந்தது, மொத்தம் 64, அதுல ஒரு 16, மொத்தம் 80 கலைகள் தமிழர்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. என்னது 80 கலைகள்? ஆர்ட் அண்ட் டெக்னாலஜி. உலகத்திலே அதிக கலைகளை கண்டுபிடிச்சதுன்னே தமிழர்கள் தான். அதுல ஒண்ணு கூட இப்ப இவரோட இல்லை, எல்லாம் பேரளவுக்கு தான் இருக்கு, பட்டியல தான் இருக்குதே தவிர அதெல்லாம் படிக்கிறாங்களான்னு கிடையாது. நல்ல வேலை ஒண்ணே நீர் மருத்துவம் மட்டும் தப்பிச்சிருக்கு. இது ஒண்ணுதான் நம்மகிட்ட இருக்கிற நீர் மருத்துவம். இதை வச்சுதான் இவ்வளவு பெரிய கட்டடக்கலை விண்வெளியை கட்டுறது ஒண்ணும் இல்லையா? இந்த கட்டடக்கலையே விண்வெளி அடிப்படை கண்டுதான் கட்டப்பட்டது. விண்வெளி தத்துவத்தை உள்வாங்கித்தான் கட்டடக்கலை கட்டப்பட்டது. இதை மையன் அப்படிதான் எழுதுவாரு. புரியுதுங்களா? இன்னைக்கு மையனுடைய கட்டட சிற்பத்தை நீங்க படிக்கணும்னா தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்துக்கு போனீங்கன்னா மையனுடைய சிற்பக்கலை கட்டடம்னு இருக்கு. அந்த கட்டுமானத்தை வச்சு கொண்டது திருவள்ளுவர் சிலையை வடிவமைக்கப்பட்டது. அது திருவள்ளுவர் சிலையை வடிவமைச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா வை கணபதி ஸ்தபதி. அவர் தான் மையன் நாகரிகத்தை பத்தி பேசுவார். இப்படிதான் இருக்கு. ஆக பெற்றோர்கள் 5ஆம் நிலையில் 6ஆம் நிலையில் சாகாத நிலை அடைகிறாங்க. 7ஆம் நிலையில் என்ன படிக்க, 7ஆம் நிலை படிச்சு பாருங்க.
மனிதன் யோகியாக மாறுதல். ஆ அது வந்து அதுல என்னென்ன உணர்வுனாக்கா, தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல், ம் வாய்தல், பகுத்தறிதல், அண்டவெளியுடன் உறவு கொள்ளுதல். ம் இதுதாங்க முடிஞ்சு போச்சு. ஆ, ரைட், அங்க ரைட், ரைட். இனப்பெருக்கம் நிலை எப்படி இருக்கு? இனப்பெருக்கம் வந்து செல்வதற்கு தானும் நிலைத்து வாழுதல். இனப்பெருக்கம் செய்ததுன்னா என்ன? இனப்பெருக்கம் செய்தல்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய இனங்களை வந்து உற்பத்தி செய்யறது, உடல் உறவு வச்சு அதன் மூலியமா தன்னுடைய இனத்தை வந்து பெருக்கம் அடையச் செய்வதுதான் இனப்பெருக்கம். ஆ தன்னுடைய இ இனத்தை அ ஆ பெருக்குவது. இதுதான் இயற்கை. அப்ப அவனுக்கு அந்த வயசுல அப்ப அது வயதால ஒண்ணும் கிடையாது. வயது கீது ஒண்ணும் கிடையாது. ஆமா. ஆமா. அப்ப இந்த சாகா நிலையில இனப்பெருக்கம் பண்ணிட்டே போயிடுறான். இயற்கை தான் சாகா நிலை உண்டாக்குது. இருக்கிறதா ம். காக நீ வேணும்னா சமாதிக்கு போய் போதும் போதும் முடிச்சிட்டீங்கன்னா சமாதிக்கு போய் உயிரை வச்சு இயற்கையோட கலந்துடலாம். ஆ, ஆ. இனப்பெருக்கம் பண்ண நினைச்சீங்கன்னா இனப்பெருக்கம் பண்ணிட்டே இருக்கலாம். இனப்பெருக்கம் பண்றதுனால இயற்கைக்கு விருப்பம் தானே. தன் இனத்தை அவன் பெருக்கிறான்ல, அவனுக்கு சக்தி கொடுத்துட்டே இருக்கணும்ல. மருந்தென வேண்டாதான் வார்த்தைக்கு ஆ, அருந்தீது அன்றது போற்றுவனின் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொன்ன அதுலயே ம், மருந்து என்பது நோய்க்கு சாப்பிடக்கூடிய மருந்து மட்டும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ம், மருந்து அப்படிங்கிறது அதை பிரித்து எழுதும்போது மரு உந்துன்னு அர்த்தம். ம். அந்த மரு உந்து என்பது வந்து மெடிசினையும் மீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய யோ உடலுக்கு வேணுங்கிற சக்தியை வந்து தூண்டுவதற்கு சாப்பிடக்கூடிய பொருள், உணவு பொருளையும் நம்ம அதாவது மருந்துன்னு சொல்லி சொல்லலாம். பொதுவாகவே மருந்துன்னு என்னது அர்த்தம்? சாவை தரக்கூடியதுன்னு அர்த்தம். ஆ, ஆ. கரெக்ட். மருந்துன சாவை தரக்கூடியதுன்னு அர்த்தம். என்னது? சாவை தரக்கூடியது தான். அதுதான். அருந்துனா ஆற்றலை தரக்கூடியதுன்னு அர்த்தம். அருந்துனா ஆற்றலை தரக்கூடிய அருள் அதுல இருந்து வரக்கூடியது. அந்த அருளை தர அது அருளுக்கு வந்து குடிக்கணும் அவசியம் இல்லை. உள்ள அருள் பாஞ்சுக்கிட்டே இருக்கும். அருள் பாய்ந்து கொண்டே அது ஒளி மாதிரி பாய்ஞ்சுக்கிட்டே இருக்கு அருள். அது அருள் வடிவம்னா வெளிச்ச வடிவம்னு அர்த்தம். அருள் வடிவம் வெளிச்ச வடிவம். வெளிச்சத்துக்கு வெளிச்சத்துக்கு நிறமே கிடையாது. வெளிச்சத்துக்கு நேரமும் கிடையாதுங்க. அப்ப என்ன ஆகும்? அப்ப வந்து உடம்புல பாஞ்சிட்டே இருக்குன்னு அர்த்தம். உடம்பு பாயறத வந்து மூளை உணர முடியாது. ஆ, ஆ, ஆ. அது வந்து மரபணு தான் முதல்ல புரிஞ்சுக்கும். மரபணு தான் சக்தியை மாத்திக்கிட்டே இருக்கும். அதுல முக்கியமா மரபணு பல வகையான பேர் வச்சிருக்கிறேங்க. அதெல்லாம் அதுக்கான பங்களிப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆ, ஆ. அதான் மரபணு. இங்க இந்த பசி இந்த 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 பசிங்கிறது ஒரு வகையான பழைய பதிவு. அது ஆ, ஆ. இத்து போனது அதுக்கு மரியாதை கொடுக்க தேவையில்லை. ஒட்டுக்குடலுக்கு எப்படி மரியாதை கொடுக்க தேவையில்லையோ அதே மாதிரி பசிக்கு மரியாதை கொடுக்க தேவையில்லை. அது சரி. ஆ. நகை வளர்ந்தா எப்படி மரியாதை கொடுக்க தேவையில்லை. மசிலுக்கு என்ன மரியாதை? ஒண்ணும் கிடையாது. கற்பனை தூக்கி எறிஞ்சிட்டு தான் இருக்கிறோம். அதேதான். இன்னைக்கு கட் பண்ணி எரிஞ்சிட்டு தான் இருக்கிறீங்க. ஆமா. அப்புறம் பசிக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்கன்னு கேக்குறேன். அதுக்கும் தர வேண்டியதில்ல. அதுக்கு நீரு தான் மரியாதை. நீரை போட்டா வாய மூடிட்டு அது போயிருது. சொன்னீங்கல்ல. ஆமா. ஒண்ணுமே இல்லைங்க ஐயா. அவ்வளவுதான். சரியா? ஆமாங்க, ஆமாங்க. மறுபடியும் சாயங்காலம் பேசலாம். நன்றி. ம். சரி. நன்றி, நன்றி. நன்றி.